அடுத்து சிறகடிக்க ஆசையில் என்ன ப்ரொமோவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோகிணி வந்து நியூ ஆர்டர் பிடிச்சிருக்க மாதிரி வீட்டில் வந்து பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஒன் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியும் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டரை வந்து ஸ்விக்கிக்கு வந்து கொடுக்குற மாதிரி மீனாவும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியாது. ஸ்ருதிக்கு மட்டும்தான் தெரிய வருது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியால் தான் நடக்குது, ஸ்ருதி ஹோட்டலில். ஸோ பார்த்தீங்கன்னா மீனா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல போகிறாங்க. ஆனால் நம்ம மீனா பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ரோகிணிக்கும் அத்தைக்கும் டைம் சரியில்லை, இப்போ சொன்னால் தப்பாகிடும், அவங்க எதனா பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அடுத்த ட்ராக் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது ஊரில் பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டி வீட்டில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அடுத்த ட்ராக் வந்து கொண்டு வராங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாயாக இருக்க போகுது. பாட்டி வீட்டில் நம்ம முத்து, மீனா, ரோகிணி, ஸ்ருதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அடுத்த எபிசோட் ட்ராக் கொண்டு வர போகிறாங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி மாட்டுவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முத்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் வந்து பாம்பு வந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் மறைச்சி வச்ச விஷயம்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை வந்து கொளுத்தி போடுறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே நம்ம வீட்டில் யாருடா மறைக்க போகிறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி மொத்தம் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டுருக்காங்க. இந்த ட்ராக்கை இந்த சீனில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக ரோகிணியை பற்றி ஏதோ ஒரு உண்மை தான் அடுத்து வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்து காசு கேட்குறாங்க நம்ம ரோகிணிக்கு கால் பண்ணி. அதனால் நம்ம மனோஜ் கிட்ட பார்த்திங்கன்னா பார்லரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி 2 லட்சம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம மனோஜ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இப்போ எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. அடுத்து என்ன மாதிரியான தப்பு பண்ணி அந்த 2 லட்சம் பணம் வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்ட கொடுக்க போகிறாங்களா, இல்லை விஜயா கிட்ட மாட்ட போகிறாங்க, இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.